வணக்கம் நண்பர்களே. சத்யா ஸ்பார்க்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. இந்த தலைப்பு ஃப்ளைட் மோட், அதாவது ஏர்பிளேன் மோட், அதை பற்றிய ஒரு மிக சுருக்கமான ஒரு காணொளி. நம்ம அனைவருக்கும் தெரியும், நம்ம எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃப்ளைட் மோட் என்பது இருக்கின்றது. சில பேர் அதை பயன்படுத்தியும் இருக்கலாம். ஆனால் 13 வழிகளில் அதனால் நாம் பலன் பெற முடியும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக, நம்ம ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது நீங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏர்பிளைன் மோடில் வைக்கும்பொழுது நம்ம அனைவருக்கும் தெரியும், சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம ஃபோன்லேருந்து வருகின்ற சிக்னல் வந்து ஏரோப்ளைனோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் அல்லது நேவிகேஷன் சிஸ்டத்தை பாதிக்காது. இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதை தவிர மற்ற விஷயங்கள் என்னென்று பார்ப்போம். இரண்டாவதாக, பேட்டரி கன்சர்வேஷன். அதாவது நம்ம வந்து ஃப்ளைட் மோடு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபோன் வந்து மற்ற சிக்னலை சர்ச் பண்ணிட்டு இருக்காது. இதனால் நம்முடைய பேட்டரி கன்சர்வேஷன் நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவது, பேட்டரி லைஃபே நமக்கு அதிகமாக்கப்படுகின்றது. எப்படி என்று பார்ப்போம். சில நேரங்களில் நம்ம மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏர்பிளைன் மோடு வச்சு நம்ம சார்ஜ் பண்ணும்பொழுது அது வெகு சீக்கிரமாக ஃபோன் சார்ஜ் ஆகிவிடும். ஏனென்றால் அது அந்த சமயத்தில் நம்ம செல்லுலார், வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே டிசேபிள் பண்ணப்படுகின்றது. நான்காவது, சில நேரங்களில் நம்ம வெளியே போக வேண்டிய தருணத்தில் சார்ஜ் பண்ணுற ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் நம்ம ஏர்பிளைன் யூஸ் பண்ணும்பொழுது, மோடை யூஸ் பண்ணும்பொழுது பவர் கன்சம்ஷன் குறைகின்றது. அதனால் வெகு நேரம் நம்முடைய பேட்டரி நிலையாக இருக்கும். அப்புறம் பவர் ஏர்பிளைன் மோடில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன இன்டரப்ஷன், அதாவது சில தடைகள், இடையூறுகள் இருக்கின்றன. அந்த இடையூறுகள் வந்து நமக்கு எவ்வாறு தவிர்க்கப்படுகின்றன என்று பார்ப்போம். குறிப்பாக நம்ம மீட்டிங்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, அதாவது ஃப்ளைட் மோட் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் என்றால், அதனால் நமக்கு இன்கமிங் டெக்ஸ்ட் மெசேஜஸ்ஸு இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸு இதெல்லாம் வராது. இதனால் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே நேரத்தில் தூங்கும்பொழுது சில பேர் வந்து மொபைல் பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஃப்ளைட் மோடில் போடும்பொழுது என்ன ஆகும்னா, அதே மாதிரி தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸு, கால்ஸ்லாம் வராது, மெசேஜ்லாம் வராமல் இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கும். வெறு முக்கியமானது என்னென்றால், நமக்கு கிடைக்கின்ற ஃபோனின் வழியாக வருகின்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இது வந்து வெகுவாக தவிர்க்கப்படும் ஃப்ளைட் மோடை யூஸ் பண்ணோம்னா. ஏனென்றால் சில பேர் வந்து மொபைலில் பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, சில பேர் தலையணைக்கு அடியில் வைத்திருப்பார்கள். ஸோ அந்த நேரத்தில் ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்மளை தாக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி வெளிநாடுகள் ட்ராவல் பண்ணும்போது எதேர்ச்சையாக, தற்செயலாக ஒரு ஆக்சிடென்டலாக நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அது ரோமிங் சார்ஜஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏர்பிளைன் மோடை யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட கவனிப்பு திறன் தேவைப்படும் போது, சில குறிப்பிட்ட தருணங்களை நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் வந்து ஃப்ளைட் மோடை யூஸ் பண்ணலாம். குறிப்பாக படிக்கும் பொழுதோ, ஒரு முக்கியமான வேலை செய்யும் பொழுதோ, அந்த நேரத்தில் நமக்கு இடையூறுகள் இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பும்போது ஏர்பிளைன் மோடை யூஸ் பண்ணுறது நல்லது. மேலும் மெடிடேஷன் பண்ணும்பொழுதோ, ரிலாக்ஸேஷன் யோகா பண்ணும்பொழுதோ, இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து இடையூறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம்
ஏர்பிளைன் மோடை யூஸ் பண்ணலாம். அப்புறம் சில நேரங்களில் நமக்கு இஷ்யூஸ் வரலாம். அதாவது இன்டர்நெட் இஷ்யூஸ். அதாவது செல்லுலார் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கலாம். வைஃபை கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம். அந்த மாரி நேரத்தில நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு இத வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்பொழுது, நம்ம வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரிசால்வ் பண்றதுக்கு வழிவகுக்கும். அப்புறம் அ வ டேட்டா கன்சர்வேஷன். இது என்னன்னா, நம்ம ஃப்ளைட் மோட ஆன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, சில பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சில அப்டேட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில நமக்கு நெட் கனெக்ஷன் நமக்கு தேவையில்ல. ஓகே. அப்புறம் கடைசியாக என்ஹான்ஸ் பிரைவசி. அதாவது ஃப்ளைட் மோட யூஸ் பண்ணும்பொழுது, அ சில ஆப்ஸு, சில சர்வீசஸ்லாம் நம்ம லொகேஷன ட்ராக் பண்றது, அ அல்லது அ சில டேட்டா அனுப்புறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். அதனால நமக்கு வந்து ஒரு கிரேட்டர் டிகிரி ஆஃப் பிரைவசி, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம். சரி. அ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அ இந்த காணொளியை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. அ அ மீண்டும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருங்கள். அ உங்களுக்கு பிடித்திருந்தால் அ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அ ஷேர் பண்ணுங்க. அ click the bell button and also comment. Thank you very much.